ஒடிசாவின் கன்சார் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். அந்த விமானத்தில் எவ்வளவு பேர் பயணம் மேற்கொண்டனர்? மீட்பு பணியில் அங்கு எந்த அளவில் நடைபெற்று வருகின்றன? விவரங்கள். ஒடிசா மாநிலம் ரூர்கேலா அருகே சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக சுந்தர்கர் மாவட்டம் ரூர்கேலாவில் இருக்கக்கூடிய ஜால்டா என்ற பகுதியில்தான் இந்தியா ஏர் ஒன் என்கிற அந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு சிறிய ரக விமானம் புறப்பட்டு 10 கிலோமீட்டர் தாண்டிய பிறகு திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. உடனை தொடர்ந்து அந்த விமானத்தினுடைய பைலட்டுகள் அவசரமாக அதனை தரையிறக்க இருக்கின்றனர். அப்போது அது தரையிறக்கும் போது கிராஷ் லேண்டிங் என்று சொல்லப்படுகின்ற வேகமாக தரையில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த 9 பேர் வரை பயணம் செய்யக்கூடிய இந்த சிறிய ரக விமானத்தில் 2 பைலட்டுகளுடன் 4 பேர் பயணிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகின்றது. இந்த கிராஷ் லேண்டிங் காரணமாக அந்த சிறிய ரக விமானம் முன்பகுதி பலத்த சேதமடைந்திருக்கிறது. என்றால் வேகமாக சென்று அந்த தரையில் மோதியதால் அது முன்பகுதி பலத்த சேதமடைந்திருக்கிறது. இந்த விபத்து குறித்து அதை பார்த்ததும் அருகில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக ஓடி சென்று விமானத்திற்குள் சிக்கியிருந்தவர்களை மீட்டு ரூர்கேலாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் நல்வாய்ப்பாக 2 பைலட்டுகள் உட்பட 6 பயணிகளும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பி இருக்கின்றனர். யாருக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இது குறித்து தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு துறையினர், உள்ளூர் காவல்துறையினர் ஆகியோர் விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கைகளை துவக்கி இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.